இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பயங்கரமான ஒரு பரபரப்பு ஓடிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை திமுகல இணைச்சுக்கிட்டாரு. இவரு ஜெயலலிதா அம்மாவால கைகாட்டப்பட்டு 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதிமுகவில இருந்து திமுகக்கு போறது அப்படிங்கிறது சாதாரணமான முடிவு கிடையாது. இது பின்னாடி என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, இவரை பத்தி என்னென்னலாம் மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாச காலம் தான் இருக்கு. சோ உச்சகட்ட பரபரப்பை நோக்கி தான் தினம் ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சோ நேற்றைய காணொலிப்படி பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போயிருவாங்க, அதுதான் இன்னைக்கோட நியூஸா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்திருந்த செய்தி. பட் ஆனா காங்கிரஸ் வெளியே போறதுக்கு முன்னாடி என்ட்ரி திமுகக்குள்ள நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். ஆமா, இன்னைக்கு நடந்திருக்க ஓபிஎஸ் அவர்களுடைய இணைப்பு அப்படிங்கிறது சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. யாரோ ஒருத்தர் போய் சேர்ந்தா இவ்வளவு பெரிய நியூஸ் ஆகாது. ஏன்னா எப்படி டிடிவி தினகரன் அவர்கள் சில காம்ப்ரமைஸ பண்ணிட்டு திரும்ப என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே போயிட்டாரோ, அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு கீழே ஒரு சில சீட்டுகள் வாங்கி அங்க போவாரு அப்படிங்கறதுதான் டாக்கா இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இருக்கு இல்லையா, கடந்த சில நாட்களாக இது புகஞ்சிட்டு இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு அவர் போய் திமுகல சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பயங்கரமான ட்விஸ்ட். அவருடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு அதன் பின்பு சேர்ந்திருக்காரு. அவரோட சேர்த்து அவரோட மகனான ஓபி ரவீந்திரநாத் அவர்களும் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் செய்தியா இருக்கு. இதோட சேர்த்து சென்ற வாரம் சட்டமன்றத்துல பேசிட்டு இருந்த ஐயப்பன் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, ஓபிஎஸ் ஆதரவாளர், அவரும் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை கொடுக்குறாங்க. சோ என்ன மாதிரி இந்த அரசியல் களத்தை இப்ப பாக்கணும் அப்படின்னு, ஒரு பக்கம் சாதுரியமா அரசியல் பண்றாரு ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் எப்படி அரசியல் சாணக்கியன் அப்படி அழைக்கப்பட்டாரோ அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களை வசைப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு முடிவை எடுக்கலாமா அப்படிங்கிறது தான் இருக்கு. இதுக்கிடையில நம்ம ஒரு முக்கியமான காலையிலேயே பார்த்திருந்தோம் செய்தி சேனல்ல. என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர் இவங்க கழுத்திலேயே பாத்தீங்கன்னா அம்மாவுடைய புகைப்படம் பொருந்திய ஒரு செயின், தாலி செயின் பெருசா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அம்மாவுடைய விசுவாசியா இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய புகைப்படம் தான் அது. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அறிவாலயம் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி காலையிலேயே செய்திகள்லாம் உலா வந்துச்சு. அதனால அவரோட ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்துல ஏற்கனவே போய் குழுமி இருந்தாங்க. அதுல இந்த பெண்மணி கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தாங்க. இப்படி அந்த மனுஷனை இது பண்ணிக்கிட்டே இருந்தா அவரும் தான் என்ன பண்ணுவாரு. ஏன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஓபிஎஸ் அவர்கள் அரசியலை விட்டு விலகுறேன் அப்படின்ற ஒரு முடிவை அறிவிச்சிருந்தாரு அப்படிங்கிற விஷயம். பட் ஆனா என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறது, இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிவிக்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அல்லது அவர் பாஜகக்குள்ள போவாரா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்துச்சு. பட் ஆனா அந்த டிசிஷன் அவர் எடுக்காம திமுக அப்படின்னு, இது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி தான். அதிமுகல இருந்து வெளியே போனா திமுகல சேரணும் அப்படிங்கிறதும், திமுகல இருந்து வெளியே போனா அதிமுகல சேரணும் அப்படிங்கிறது தான் பல காலமா இருந்து வரக்கூடிய விஷயம். பட் அது வேற யாரோ போகும்பொழுது இந்த பெரிய இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா தெரியல. பட் ஆனா ஓபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிறவரு 3 முறை அதிமுக சார்பாக தான் அவர் முதலமைச்சரா பணியாற்றி இருந்தாரு. சோ அவர் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன், இரட்டை தலைமை பிரச்சனையில இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் ஒரு வித்தியாசமான கோணத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. சரி, ஏன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு டிசிஷனை எடுத்தாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப மன்றாடி கேட்டிருந்தாரு, அதிமுகக்குள்ள நான் வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதிமுகவுடைய அந்த சின்னத்துக்காகவும் கேஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. சோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எல்லா சைடும் கிரீன் சிக்னல் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் அவருக்கு வழி திறந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் அதிமுகவை உரிமை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை அவங்க கைவிட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற கொடியை அறிவிச்சிருக்காங்க, பேர் அறிவிக்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள், அவரும் அதிமுக அப்படின்ற கனவை கைவிட்டுட்டு அவர் திமுக பக்கம் போயிருக்காரு. சோ இந்த இடத்துல இது விக்டரி ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் பார்க்க முடியும். என்னதான் அழுத்தங்கள் அப்படின்ற விஷயங்கள் சிலது சொன்னாலும், என்டிஏ இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பாஜகவோட முயற்சிகள் எல்லாம் இருந்தாலும், இந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன். இது எடப்பாடிக்கு சாதகம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பேசப்படுது. ஏன்னா இன்னைக்கு சி வி சண்முகம் அவர்கள் ஒரு பிரஸ்ல பேசியிருக்காரு.
என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க. அன்றைக்கு அவருக்கு யார் எதிரி? அவருக்கு தேவைப்பட்டால் நண்பர்கள், தேவைப்பட்டால் எதிரிகள், இல்லை என்றால் துரோகிகள். அவருக்கு பதவி கொடுத்தால் நண்பர்கள், பதவி இல்லை என்றால் அவர்கள் துரோகிகள். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான அதிமுகவினருடைய கருத்தாவும் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு துரோகி அப்படின்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் வந்து எங்களை விட்டு தொலைஞ்சாரு அப்படின்ற மாதிரியான டாக்கும் தான் நம்ம பார்க்க முடியுது. சோ அதிமுக அப்படின்ற சாப்டர் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு திமுகக்குள்ள அவர் போயிருக்காரு. எடுத்ததும் ஒரு பிரஸ் மீட், ஸ்டாலின் அவர்களை தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன், கட்டுப்படுவேன். கடந்த காலங்கள்ல இவர் வந்து கடுமையாக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை விமர்சனம் செஞ்சிருந்தாரு அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே தெரியும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா. அதாவது நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அரசியல்ல தான் சாதுரியமா எப்படி பொழைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படிங்கிறது தான் சமீப காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சேர்ந்த வைத்தியலிங்கம் அவர்களாக இருக்கட்டும், மருது அழகராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி தீவிரமான ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசிகள் எல்லாமே வந்து இந்த பக்கம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மனோஜ் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும். நமக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சரவையில பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானோர் வந்து அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வந்து சேர்ந்தவங்க தான். அதுல லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி, அப்புறம் சேகர் பாபு போன்ற முக்கியமான இலாக்காக்களை கையில வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுல இருந்து ஷிஃப்ட் ஆகி திமுகவுக்கு வந்தவங்க தான். சோ இப்ப படையெடுத்து வரவங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியும் தன் கைக்குள்ள வச்சிருக்கவங்க தான். குறிப்பா சொல்லணும்னா தேனி அந்த பக்கம் எல்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட கைக்குள்ள வச்சிருக்காங்க. அப்படி அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னா காலகாலமா திமுகவுக்கு அந்த தொகுதியில வேலை பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தேமுதிக கூட்டணியில வந்து சேர்ந்திருக்காங்க. அதுல சில தொகுதிகளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய சூழலானது திமுகவுக்கு ஏற்படும். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வராங்க அப்படின்னா தென் மாவட்டத்துல அவருக்கு சீட்டு ஒதுக்கணும், அவரோட சேர்ந்து அவங்க பசங்க வருவாங்க, அவரோட ஆதரவாளர்கள் வருவாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுமா? அப்ப ஏதோ ஒரு பெரிய பதவி அப்படிங்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ப்ராமிஸும் கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் செய்தி. இல்லாட்டா வந்து சும்மா போற போக்குல அப்படி வந்து சேர மாட்டாரு. இதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான ஒரு ஆடியோ வந்து வைரலா இருக்கு ஒரு செய்தி தொலைக்காட்சியில. என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் ஒருத்தர் பேசுறாரு. ஏன்னா இப்ப நீங்க வந்து அதிமுகல உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாஜகலயும் அவர் போய் சேருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா டிவிகேக்கு எப்படி போவாரு? விஜய் ஒரு சின்ன பையன், 3 முறை முதலமைச்சரா இருந்த இவர் எப்படி போவாரு? அதோட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து அந்த மாதிரி ஒரு கால் எடுத்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களோட நிலைமை இப்படி இருக்கு அப்படின்ற கேள்வியானது எழும்புது. சோ அந்த டிசிஷனை எடுக்க வேண்டாம், திமுகக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை தான் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஒரு கடினமான முடிவை தான் அவர் எடுத்திருக்காரு, வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. சோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா இருக்கும்? திமுகவுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்ற கேள்வியை நம்மளே வைக்கணும். ஏன்னா வந்து இந்த பக்கத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா காலகாலமா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து உங்களுக்கு உங்களுடைய தொண்டர்கள் இல்ல அந்தந்த பகுதிகளில் திமுகவுக்கு பலமான சில தலைவர்கள் அப்படிங்கிறது உண்டு. அந்தந்த மாவட்டத்தை கைகளை வச்சிருப்பாங்க. இப்படி அதிமுகல இருந்து வர எல்லாருமே உங்களோட இணைச்சுக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நீங்க ஒரு சீட்டு கொடுக்கணும், இல்ல அவங்களோட ஆதரவாளர்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே இங்க கேள்வியா இருக்கும். சோ அப்ப திமுக அப்படிங்கிறது கரைஞ்ச அதிமுக மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா திமுகல இருக்கவங்க எல்லாருமே அதிமுகல இருந்து வந்து சேர்ந்தவங்க மாதிரி தான் அமைச்சரவையில இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுல என்ன சாதுரியமான முடிவு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வருத்தப்படுறதெல்லாம் என்ன அப்படின்னா, பல காலமா அறிவாலயத்தையே சுத்தி வந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் போஸ்டர் மட்டும் தான் ஒட்ட முடியும் போல இருக்கு, சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இதுல சசிகலா அவர்கள் அவரோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அம்மாவோட விசுவாசியான இவர் வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தாரு. ஆனா இப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற துரோகி தான் அப்படின்ற கருத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு அரசியல் களம் அப்படிங்கிறது பயங்கர பரபரப்பான உச்சத்தை தொட்டுட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கு. காங்கிரஸோட நிலைமை என்னவா இருக்கு, மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான சீட் ஷேரிங் கிடைக்குது, அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான சீட்டு பொறுப்புகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். என்ன மாதிரியான கலைபரம் வெடிக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம சில காணொலிக்கு முன்னாடி பார்த்தோம், திமுகல இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் தங்களுடைய மகன்களுக்கு சீட்டு வேணும், மருமகளுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களும் அந்த பக்கம் போய் சேர்ந்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.